ஃபைனலாக இப்போ நம்ம தங்கலான் படம் பார்த்தாச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த படம் வரக்க சாமி டே. ஜனவரியில் வரும் சொன்னாங்க, ஏப்ரலில் வரும் சொன்னாங்க. ட்ரைலர் டீசர்லாம் ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க, ஏற்றிட்டே போயிட்டே இருந்தானுங்க. இப்போ ஃபைனலாக தங்கலான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் இருக்கிற என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்தது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தங்கலான் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைகள் குறைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை கேட்டலாம். கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், நான் எதுக்கோ ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். ஸோ என்னென்னா, இந்த நம்ம சியான் விக்ரம் ஒரு நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நிலத்தில் பாதி நம்ம ஜமீன்தார் பிடுங்கிடுறாரு. பிடுங்கினதுக்கப்புறமா இந்த இங்கிலீஷ்காரங்களாம் எங்களுக்கு நீங்கள் தங்கத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிலம் நாங்கள் பிடுங்கினதை உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சியான் விக்ரமோட ஊரே களத்தில் இறங்கி தங்கத்தை தேட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தங்கம் கிடச்சிதா இல்லையா, அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அது சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஒரு வேளை கதை சொல்லி முடிச்சாச்சு. அந்த படத்தில் நிறையா ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அது சொல்கிறதுக்குள்ளேயே எனக்கு எப்படி ஷேர் பண்ணுறேன்னே தெரியல ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஓவராக பேச பாசிட்டிவ்க்குள்ளே போயிடலாம். பாசிட்டிவ் நினைத்தோன்னு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சியான் விக்ரம் ஒரு மனுஷனோட ஆக்டிங், மனுஷன் பிச்சு ஐயோ எக்ஸலண்ட்டான ஆக்டிங், எக்ஸலண்ட். கமல்ஹாசனுக்கு ஈக்குவலான ஆக்டிங் அந்த மனுஷன் கொடுத்துருந்தாப்புல. நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருந்தா, அவருக்கு ஏதோ காலில் ஏதோ இன்ஜுரி ஆகிருக்காம அந்த பிளேட்லாம் வச்ச மாதிரி. ஸோ அந்த வலியோட இந்த படத்தில் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு இந்த படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. எவ்வளோ டஃப் கொடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு எல்லாமே படத்தில் அப்படியே கிளியராக தெரியுது. ஒருத்தரோட ஆக்டிங் கூட ஐயோ என்னடா சும்மா ஆக்டிங் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாரோட ஆக்டிங் அப்படி நின்று பேசுது. நம்ம பார்வதியோட ஆக்டிங், அப்புறம் பசுபதியோட ஆக்டிங், நம்ம விக்ரமோட பையனோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்லேயும் இது நல்லா ப்ளஸ் பாயிண்ட்டாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது இந்த படத்தோட இந்த மேக்கிங் சொல்லியே தீங்கும். மேக்கிங் ரொம்ப பக்காவே இருந்துச்சு ஆக்சுவலாக. இந்த படத்தில் இந்த கோலார் கோல்டு ஃபீல்ட்லாம் இருக்கும், அந்த தங்க சுரங்கம், அந்த தங்கத்தை தேடுற இடத்துலலாம், அதெல்லாம் அந்த நிஜம் கோலார் கோல்டு ஃபீல்ட்லேயே போய் அந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். நிஜமாலே மேக்கிங் ரொம்பவே இருக்குது. நிறைய கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. நிறைய சீன்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சீன் வரும், ஒரு ஃபைட் சீன், நம்ம சிறுத்தைக்கும் அந்த விக்ரமுக்கும் அந்த தங்கத்தை எடுக்கும்போது அந்த சீன்லாம் வாவ் அப்படின்னு தோணுச்சு. அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், விஷுவல், அந்த மண்ணெல்லாம் சீன்ஸ்லாம் இருக்கட்டும், அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்புறம் இந்த படத்தில் இது நம்ம பசுபதியோட ஆக்டிங் ரொம்பவே கருத்து சொல்கிற மாதிரி அவரோட ஆக்டிங் ரொம்ப நின்று பேசுச்சு. சியான் விக்ரம் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் பசுபதியோட ஆக்டிங் ரொம்பவே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டாக ரொம்பவே விறுவிறுப்பாக போச்சு. 1000ல் ஒருவன் படத்தில் வர ஃபீல் கொடுத்துச்சு. அந்த அட்வென்ச்சரஸு, அந்த மிஸ்ட்ரி எல்லாம் கலந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட் ஹாஃபு இதெல்லாம் என்ன நல்லா, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டு தான் ஃபஸ்ட்டே 7:20க்கு நான் ஷோ புக் பண்ணி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன மாதிரிலாம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு லேகுமே கிடையாது. அப்படியே டப்புன்னு போயிட்டே இருந்துச்சு படம். அப்புறம் அந்த ஆக்டிங்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் ரொம்பவே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் சீன் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் சீன் ரொம்ப அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரும் அந்த இன்டர்வல் சீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரீ இன்டர்வல் முன்னாடிலாம் ஒரு ஃபைட் சீனெல்லாம் இப்படி தான் எடுத்தாங்க. அந்த மண்ணு புதருக்குள்ளே எங்கெங்கேயோ போயெல்லாம் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த சீன்லாம். அந்த சீனோட அந்த விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மண் வர சீனில் அந்த மண் ஒரு பாலைவனத்தில் அவங்க ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. விஷுவல்ஸு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்கா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக பிஜிஎம் சொல்லணுங்க. ஜி பிரகாஷ் அடிச்சு நொறுக்கியிருக்காப்புல. எல்லா பிஜிஎம்மும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு மெயின் பலமே. நம்ம சியான் விக்ரம் ஆக்டிங், நம்ம ஜி பிரகாஷோட மியூசிக் பக்காங்க. இவங்க
படத்துக்கே பேக் போன் ஆக்சுவலாக. நம்ம ஜிவி பிரகாஷோட ஒரு இடத்துல நல்லா தெரிக்க விடுற இடத்துல நம்ம சியான் விக்ரமும் தெரிக்க விடுறாப்புல. 2 பேரோட காம்பினேஷன், 2 பேர் ஸ்க்ரீனில் தெரிக்க விடுறாங்க தான் சொல்ல முடியும். நல்ல பிஜிஎம் சாங்ஸு, தங்கலான் வார் சாங்கு, மினிக்கு அப்புறம் இந்த அறுவடை சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மினிக்கி சாங்லாம் நான் நார்மலாக கேட்கும்போது சுமாராக இருந்துச்சு, பட் சினிமாட்டோகிராஃபியோட கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ ரஞ்சித்தோட டேரக்ஷன் இந்த படத்தில் ரொம்பவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி படம் தான் அவர் ரொம்ப அரசியல் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். இதில் அட்வென்ச்சர்ஸு, ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் ஒரு கலந்து எடுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லாக் அடிக்குதுங்க, மொக்கையாக இருக்குது. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு. பட் எனக்கு பர்சனலாக செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் என்னடா இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறேன், அப்புறம் நெகட்டிவ் ஒன்றும் இல்லை, பொட்டிக்கு இது வாங்கிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ வாங்க இப்போ நெகட்டிவில் போயிடறேன். நெகட்டிவ் எனக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ நெகட்டிவ் வந்து இந்த சீன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பிஜிஎம் கத்திக்கிட்டே இருக்கானுங்க, சண்டை போடுறது தான் கத்துறானுங்க கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அங்கே நம்ம மாளவிகா மோகனோட இடத்துல அப்படியே அவங்க நல்லா நடிக்கிறாங்க, நான் சூப்பராக நடிச்சிட்டாங்க, அது நான் ஒன்றும் குறை சொல்ல. பட் அவங்க வர இடத்துலலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அது தியேட்டரோட சவுண்ட் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்களா, நிஜமாலே இப்படி சவுண்ட் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்களா நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறதுக்காக. நம்மளுக்கெல்லாம் அந்த இடத்துல காது தான் வலிச்சது மிச்சம். அந்த சீன் வரும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, காது வலி. அவங்க சீன்லாம் கத்தும் போது அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ரொம்ப காது வலிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ரொம்பவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அப்புறம் இந்த படத்து சில டைலாக்ஸ்லாம் ஆக்சுவலாக புரியல எனக்கு சுத்தமாக. இந்த நம்ம பசுபதியோட அவர் பேசுகிற டைலாக் 1 2 ஒரு 3 இடத்துல அந்த கருத்து சொல்கிறாரு, அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சு. பட் அவர் சொல்கிற அந்த டைலாக்ஸ்லாம் நம்மளுக்கு சுத்தமாக புரியல. இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன்ல செகண்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு, லைக் லேக் இல்லை, பட் லேகுங்கிறது இருக்குது ஆக்சுவலாக. இப்போது நம்ம அந்த அட்வென்ச்சர்ஸ் இருக்குல்ல, எனக்கு பர்சனல் செகண்ட் ஹாஃப் பிடிச்ச அந்த லேகு கொஞ்சம் இடத்துல நம்ம அட்வென்ச்சரா இல்லை ஹிஸ்டாரிக்கலாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு சீன் வரும், அந்த இல்யூஷன் சீன், அதெல்லாம் என்ன நிஜத்திலேயே எடுத்திருக்காங்களா இல்லை தான் பொய்யா அப்படின்னு நம்மளுக்குலாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பட் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ஏற்றி விட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நெகட்டிவ்ஸ், எல்லா டாப்பிக்குமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக எப்படி ப்ரோ இருக்குது படம், பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, படம் தாறுமாறு தக்காளி சோறு, கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்தில் இன்னும் நெகட்டிவ் மறந்துட்டு சொல்ல போனேன் ஆக்சுவலாக, விஎஃப்எக்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துலலாம் சரியே இல்லை, விஎஃப்எக்ஸ் இருத்தலாம் பார்த்தாலே தெரியுது.